Hi friends, நம்ம C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து வேரியபிள்ஸ். அதாவது வேரியபிள்ஸுன்றது என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜஸ்ட் நேம் தான். அந்த நேம்க்கு பின்னாடி வந்து மெமரியில் வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த வேரியபிளில் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வேரியபிளை வந்து நீங்கள் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாதிரி வேரியபிள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படிலாம் ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆல்ஃபபெட் மட்டும் தனியாக கூட டிக்ளேர் பண்ணலாம். அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ஃபபெட் கொடுக்கலாம். ஒரு ஆல்ஃபபெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நியூமெரிக்கல் வேல்யூ நம்பர்ஸ் மாதிரி கொடுத்து டிக்ளேர் பண்ணலாம். இதெல்லாம் வேலிடான டேட்டா, அதாவது வேலிடான ஒரு வேரியபிள். எப்படிலாம் டிக்ளேர் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்டீஜரை வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துட்டு வேரியபிள்ஸை வந்து டிக்ளேர் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து கீவேர்டு, அதாவது ஆல்ரெடி சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 32 கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது வேரியபிளாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாகவே ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அந்த டைம்லேயே நீங்கள் வந்து ஒரு அசைன் பண்ணிடுறது நல்லது. அதாவது இப்போது இன்டீஜரோ கேரக்டரோ நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அதை வந்து 0க்கு அசைன் பண்ணிட்டீங்கன்னா வந்து கார்பேஜ் வேல்யூ வந்து அதில் வந்து ஸ்டோர் ஆகாது. அதே மாதிரி அரே வேல்யூவாக நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா கர்லி பிரேசஸ் 0ன்னு கொடுத்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டுறது நல்லது. இதே நீங்கள் பாயிண்டட் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா ஈக்குவல் டு நல்லுன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டுறது நல்லது. இது மாதிரி வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது நல்க்கோ 0க்கோ அந்த டிக்ளேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கார்பேஜ் வேல்யூ வந்து அதில் டம்ப் ஆகிருக்காது. அடுத்ததாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து #include stdio.io.h ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது வந்து printf ஃபங்க்ஷனுக்கும் ஸ்கேனர் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹெடர் ஃபைல் கொடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இன்டீஜராக h=10ன்றதை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹெச்ன்றது ஒரு வேரியபிள், அதுவும் பார்த்திங்கன்னா குளோபல் வேரியபிள். அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதாமல் நான் ஃபங்க்ஷனுக்கு வெளியே குளோபலாக h=10 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியவும் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் நான் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் எ குளோபல் வேரியபிள் இது பேர். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுத போக ஆரம்பிப்போம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்ட் a, b. இன்ட் ஏன்றது ஒரு வேரியபிள், பின்றது இன்னொரு வேரியபிள். அடுத்ததான் சேலரியை வந்து நான் ஃப்ளோட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டெசிமலில் கொடுத்துருக்கேன் 5.50 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக கேரக்டர், லெட்டர். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்குது. பிகாஸ் கேரக்டர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பைட் தான் வந்து ஆக்குபை பண்ண முடியும். ஸோ வந்து ஒரே ஒரு பைட் தான் எடுத்திருக்கேன், தட் இஸ் 5. அடுத்ததாக பார்த்திங்கன்னா a=5ன்றது கொடுத்துருக்கேன், b=6ன்றதை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதாவது 5ஐ வந்து ஏக்கு அசைன் பண்ணியிருக்கேன், 6ஐ வந்து பிக்கு அசைன் பண்ணியிருக்கேன். இப்போது இன்ட் சி, அதாவது சி வந்து இன்டீஜராக டிக்ளேர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு இந்த ரெண்டு a+bன்ற ரெண்டு வேரியபிளை வந்து கொடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா printf ஃபங்க்ஷன் மூலிமா சியை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன், சேலரி பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன், லெட்டர் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன், ஹெச்சை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். கடைசியாக ரிட்டன் 0ன்றது வந்து நம்ம ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்றது வந்து முடிவு பண்ணிடும். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாடுலஸ் டின்னு கொடுத்துருக்கிறது என்னென்னா வந்து டெசிமல் அவுட்புட். இதே மாடுலஸ் எஃப்னா வந்து ஃப்ளோட் அவுட்புட், மாடுலஸ் சின்றது கேரக்டர் அவுட்புட், மாடுலஸ் டின்றது டெசிமல் அவுட்புட். இப்போ வந்து இதோட அவுட்புட் வந்து நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்பைல் பண்ணுவோம். gcc-o 3 வேரியபிள்ஸ் ஃப்ரெண்ட்லி நேம் கொடுத்துட்டு அடுத்ததான் என்னோடய ப்ரோக்ராம் வேரியபிள் கொடுத்துட்டேன்னா டிக்ளேர் ஆகிடுச்சு. இப்போ 3 வேரியபிளை ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 11, அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது a+b ஆட் பண்ணி சிக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், சியை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு 11 வந்திருக்கு. அடுத்ததாக சேலரி 5.50ன்றது டெசிமலாக பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்தது கேரக்டர் y அப்படி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஹெச், அதாவது 10ன்னு ஆல்ரெடி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணியிருக்கிறத ஸ்ட்ரைட்டாக இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், 10ன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் சார், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்கான வேரியபிள்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துருக்கோம். அடுத்ததான் வந்து நம்ம கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்றதையும் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.